இப்படி ஒரு முடிவா? தாவேக்காவிற்கு கிட்டத்தட்ட சொந்த செலவில் சூனியம்தான். விஜயின் தவறான பிளான். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அரசியல் களம் தமிழக வெற்றிக் கழகத்தின் வியூகங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. சமீபத்திய தகவல்களின்படி தாவேகா தலைவர் விஜய் ஒட்டுமொத்தமாக 100க்கும் குறைவான தொகுதிகளில் மட்டுமே நேரடி பிரச்சாரம் செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 234 தொகுதிகளிலும் போட்டியிட தயாராகி வரும் ஒரு கட்சிக்கு இந்த குறைந்த தொகுதிகள் பிரச்சார முறை ஒரு பெரும் பின்னடைவாக அமையக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. குறிப்பாக கட்சியில் விஜயை தவிர வேறு நட்சத்திர பேச்சாளர்கள் இல்லாதது தாவேகாவின் மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டுமானால் அக்கட்சிக்கு ஒரு வலிமையான தலைமை மட்டும் போதாது. மாநிலம் முழுவதும் மக்களை கவரக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் நட்சத்திர பேச்சாளர்களும் அவசியம். திமுகவில் அமைச்சர்கள் முதல் பேச்சாளர்கள் வரை ஒரு படையே இருக்கிறது. அதிமுகவிலும் மண்டல வாரியாக பலமான தலைவர்கள் உள்ளனர். ஆனால் தாவேகாவில் விஜயே தொடக்கம், விஜயே முடிவு என்ற நிலை நீடிக்கிறது. விஜய் பிரச்சாரம் செய்யாத 134க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய மாற்று முகம் யாரிடம் இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. பூத் கமிட்டிகளும் மாவட்ட செயலாளர்களும் களப்பணி ஆற்றினாலும் கூட்டத்தை கூட்டி வாக்குகளாக மாற்றும் நட்சத்திர அந்தஸ்து அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. விஜய் 100 தொகுதிகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் அது பின்வரும் சிக்கல்களை உருவாக்கும். விஜய் பெரும்பாலும் நகர்ப்புற அல்லது அதிக இளைஞர்கள் உள்ள தொகுதிகளில் மட்டும் பிரச்சாரம் செய்தால் கிராமப்புற மக்கள் தங்களை புறக்கணிப்பதாக உணர வாய்ப்புண்டு. விஜய் ஒரு பகுதி நேர அரசியல்வாதி என்ற பிம்பத்தை எதிர்க்கட்சிகள் இதன் மூலம் வலுவாக்க முயலும். ஒட்டுமொத்த மாநிலத்தையும் சுற்ற முடியாத ஒருவரால் எப்படி மாநிலத்தை ஆள முடியும் என்ற கேள்வியை அவர்கள் முன்வைப்பார்கள். தலைவர் வராத தொகுதிகளில் உள்ள தொண்டர்கள் உற்சாகம் இழக்க நேரிடும். இது வாக்குப்பதிவு நாளில் களப்பணியை பாதிக்கலாம். இது ஒரு திட்டமிட்ட வியூகமாகவும் இருக்கலாம். 234 இடங்களிலும் மேலோட்டமாக பிரச்சாரம் செய்வதை விட வெற்றி வாய்ப்பு உள்ள 100 தொகுதிகளில் முழுமூச்சாக இறங்கி அங்கு 100% வெற்றியை உறுதி செய்வது விஜயின் திட்டமாக இருக்கலாம். இருப்பினும் ஒரு கட்சி வளர வேண்டுமானால் அது அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும். மாவட்ட வாரியாக பலமான பேச்சாளர்களை உருவாக்க தவறினால் தாவேகாவின் வாக்கு வங்கி ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்கு உள்ளேயே முடங்கி போகும் அபாயம் உள்ளது. 2026 ஒரு மாற்றத்தை உருவாக்க துடிக்கும் விஜய்க்கு இந்த பிரச்சார இடைவெளி ஒரு பெரும் சவாலாகவே இருக்கும். விஜய் சென்னையில் போட்டியிடக்கூடும் என்பதால் வடசென்னை முதல் செங்கல்பட்டு வரை உள்ள தொகுதிகள் அவருக்கு சொந்த மைதானம் போன்றது. விஜய் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படும் தொகுதிகள் விருகம்பாக்கம், வேளச்சேரி. இங்கு அவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்வார். மதுரவாயல், வில்லிவாக்கம். அதிக இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் வாழும் இந்த பகுதியில் விஜயின் செல்வாக்கு அதிகம். பல்லாவரம், தாம்பரம். சென்னையின் நுழைவு வாயிலாக கருதப்படும் இந்த பகுதிகளில் கட்சியின் அடித்தளம் வலுவாக இருப்பதாக கருதப்படுகிறது. கொங்கு மண்டலம். தாவேகாவின் சமீபத்திய உள்வீட்டு ஆய்வின்படி கொங்கு மண்டலத்தில் கட்சிக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாக கூறப்படுகிறது. சேலம். சமீபத்தில் சேலத்தில் விஜய் நடத்திய ஆலோசனை கூட்டங்கள் இந்த பகுதியின் முக்கியத்துவத்தை காட்டுகின்றன. திருப்பூர், ஈரோடு. தொழிலாளர்கள் நிறைந்த இந்த பகுதிகளில் மாற்றம் வேண்டும் என்ற குரல் அதிகமாக இருப்பதால் விஜய் இங்கு அதிக நாட்கள் செலவிட வாய்ப்புள்ளது. மத்திய மற்றும் தென் தமிழகம். திருச்சியில் வென்றால் தமிழகத்தில் வென்றது போல என்ற அரசியல் சென்டிமெண்ட் விஜய்க்கும் உண்டு. திருச்சி கிழக்கு. இது விஜயின் 2வது விருப்ப தொகுதியாக பார்க்கப்படுகிறது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களை இணைக்கும் ஒரு மையமாக திருச்சியை அவர் பயன்படுத்துவார். மதுரை. அரசியல் தலைநகரமான மதுரையில் தாவேகாவின் 2வது மாநாடு நடத்தப்பட்டதில் இருந்தே தென் தமிழகத்தின் மீது விஜய்க்கு இருக்கும் ஆர்வம் தெரிகிறது. வட தமிழகம். தாவேகாவின் முதல் மாநாடு நடைபெற்ற விக்கிரவாண்டி மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகள் கட்சியின் கோட்டையாக மாற்றப்பட வேண்டும் என்பதில் விஜய் உறுதியாக இருக்கிறார். விக்கிரவாண்டி, விழுப்புரம். இங்கே ஏற்கனவே தாவேகாவின் உறுப்பினர் சேர்க்கை மற்ற மாவட்டங்களை விட அதிகமாக உள்ளது.